ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரூப் 2A தமிழ் தான் சிலபஸ் வைஸ் பார்க்க போகிறோம். இது ஒரு ரிவிஷன் மாதிரி ஏற்கனவே 2 வீடியோ போட்டிருக்கோம். இப்போ நம்ம டாபிக் வைஸாக பார்க்குறோம். இப்போ சைவம் வைணவம். சைவ திருமுறைகள் பார்த்துக்கிட்டா 12, தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி. நாயன்மார்கள் 63 பேர். திருமுறைகள் நாயன்மார்கள் அவர் எழுதிய நூல்கள் 1, 2, 3 திருமுறைகள் எழுதியவர் திருஞான சம்பந்தர். 4, 5, 6 திருமுறைகள் எழுதியவர் திருநாவுக்கரசர். 7ஆம் திருமுறை சுந்தரர். இவங்க 3 பேர் எழுதினது 7 திருமுறைகள் வரைக்கும் தேவாரம் சொல்கிறோம். 8ஆம் திருமுறை மாணிக்கவாசகர், திருவாசகம், திருக்கோவையாரும். 9ஆம் திருமுறை நமக்கு இது வரைக்கும் கேட்டதில்லை. 10ஆம் திருமுறை திருமூலர், திருமந்திரம். 11 கேட்டதில்லை. 12 சேக்கிழார் எழுதிய பெரிய புராணம். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் ஆகிய மூவர் முதலிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர் 4வரையும் சமயக்குறவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. திருஞான சம்பந்தர் பற்றி பார்க்கலாம். திருஞான சம்பந்தர் இயற்பெயர் என்னன்னா ஆளுடைய பிள்ளை. ஊர் சீர்காழி. மொத்த பாடல்கள் 16,000 பாடல்கள். இவருடைய வேறு பெயர் திராவிட சிசு, காளி வள்ளல், தேடுடைய செவியன். சமண மதத்தை போற்றிய கூன் பாண்டியனை சைவத்துக்கு மாற்றியவர் இவர் தான் திருஞான சம்பந்தர். திருநாவுக்கரசருக்கு அப்பர் அப்படின்ற பெயர் கொடுத்திருக்காரு. ஆதிசங்கரர் இவரை திராவிட சிசு என புகழ்ந்துரைத்துள்ளார். நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தன் என்று இவரை புகழ்ந்தவர் சுந்தரர். இவர் அப்பருக்கு திருநாவுக்கரசருக்கு அப்பர்னு பேரை சொல்லியிருக்காரு. இவரை புகழ்ந்தவர் யாருன்னா சுந்தரர். வேத நெறி தலைத்தோங்க மிகு சைவத்துறை விளங்க தோன்றியவர் என்று இவரை புகழ்ந்தவர் சேக்கிழார். நெக்ஸ்ட் திருநாவுக்கரசர். திருநாவுக்கரசருடைய இயற்பெயர் மருள் நீக்கியார். இவருடைய வேறு பெயர்கள் வாகீசர், அப்பர், ஆளுடை அரசு, தாண்டகவேந்தர், தர்மசேனர். பிறந்த ஊர் திருவாமூர். முதலில் சமண மதத்தை தழுவிய தமக்கையாகிய திலகவதியார் சைவ சமயத்துக்கு மாறியிருக்காரு. முதலாம் மகேந்திரவர்ம பல்லவனை சமண சமயத்திலிருந்து சைவ சமயத்துக்கு மாற்றியிருக்காரு. திருநாவுக்கரசரையே இறைவனாக வழிபட்டவர் அப்பூதியடிகள். சுந்தரர் இயற்பெயர் ஆரூரர். பிறந்த ஊர் திருநாவலூர். வேறு பெயர்கள் வன்தொண்டர், தம்பிரான் தோடர், ஆளுடைய நம்பி, நாவலூரார். திருத்தொண்ட தொகை பாடியவர். மாணிக்கவாசகர் இயற்பெயர் திருவாத ஊரார் அப்படின்னு சொல்லுவாங்க. அரிமர்த்தன பாண்டியனின் அமைச்சர் இவர். எழுதிய திருவெம்பாவை மார்கழி மாதத்தில் சைவர்களால் பாடப்படுகிறது. திருமூலர் இவர் இயற்றிய நூல் திருமந்திரம் 10ஆம் திருமுறையாக தொகுக்கப்பட்டுள்ளது. இவர் சித்தர். முதல் சித்த நூல் திருமந்திரம். இவர் இட்ட பெயர் திருவந்திர மாலை. முதல் சித்தர் இவர் தான். ஆதி சித்தர் இவர் தான். முதல் சித்த நூல் எதுன்னு கேட்டால் திருமந்திரம். சித்தர்கள் பற்றின கொஸ்டின் கண்டிப்பாக இருக்கும். அந்த ஆசிரியர் சேர்ந்த திருமந்திரத்துக்கு இட்ட பெயர் திருமந்திர மாலை. காரைக்கால் அம்மையார் இவர் பெயர் புனிதவதி. பேய் வடிவம் விரும்பியவர். இறைவனால் அம்மையே என்று அழைக்கப்பெற்றவர். நெக்ஸ்ட் யாருன்னா சேக்கிழார். சேக்கிழாருடைய இயற்பெயர் அருள்மொழி தேவர். வேறு பெயர் என்னன்னா உத்தம சோழ பல்லவன், தொண்டர் சேர்ப்பரவுவர். பெரிய புராணத்துக்கு இவர் இட்ட பெயர் திருத்தொண்ட புராணம். இது திருத்தொண்ட மாக்கதை என்றும் அழைக்கப்படுகிறது. இது தமிழில் 2வது தேசிய காப்பியமாக கருதப்படுகிறது. ஆழ்வார்கள். ஆழ்வார்கள் திவ்ய சூரியர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆழ்வார்கள் மொத்தம் 12 பேர். ஒரு பாடல் தொகுப்பு 4000 திவ்ய பிரபந்தம். மொத்த பாடல்கள் 3777. தொகுத்தவர் நாதமுனி. இதற்கு ஆன்ற தமிழ் மறை திராவிட சாகரம் என்ற வேறு பெயர்களும் இதுக்கு உண்டு. ஆழ்வார்கள் எத்தனை? பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார், திருமணிசை ஆழ்வார், பெரிய ஆழ்வார், ஆண்டாள், குலசேகர ஆழ்வார், தொண்டரடிப்பொடி ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார், நம்மாழ்வார், மதுரகவி ஆழ்வார், திருப்பானாழ்வார். திருவிருத்தம் பாடியவர் யார் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நம்மாழ்வார். இந்த குரூப் 4 கொஷின் வரிசை எல்லாத்தையும் பார்த்துருவோமா? பொய்கை ஆழ்வார் முதல் திருவந்தாதி, பூதத்தாழ்வார் 2ஆம் திருவந்தாதி, பேயாழ்வார் 3ஆம் திருவந்தாதி, திருமணிசை ஆழ்வார் 4ஆம் திருவந்தாதி, திருச்சந்த விருத்தம், பெரியாழ்வார் திருப்பல்லாண்டு, பெரியாழ்வார் திருமொழி, ஆண்டாள் திருப்பாவை, ஆண்டாள் திருமொழி, குலசேகர ஆழ்வார் பெருமாள் திருமொழி, முகுந்த மாலை வடமொழி நூல், தொண்டரடிப்பொடி ஆழ்வார் திருப்பள்ளி எழுச்சி திருமாலை, திருமங்கை ஆழ்வார் பெரிய திருமொழி, திருநெடுந்தாண்டகம்,
திருக்குறுந்தாண்டகம், திரு எழுக்கூற்றுருக்கை, சிறிய திருமடல், பெரிய திருமடல், நம்மாழ்வார் திருவிருத்தம், திருவாசிரியம், திருவாய்மொழி, பெரிய திருவந்தாதி, மதுரகவி ஆழ்வார், கண்ணினுன் சிறுதாம்பு, திருப்பாணாழ்வார், அமலனாதி பதிகம். பொய்கலர் பூதத்தாழ்வார், பேயாழ்வார், மூவரையும் முதலாழ்வார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பூதத்தாழ்வார் தமிழை ஞான ஒளி அப்படின்னு சொல்லியிருக்காரு. பேயாழ்வார் திருமழிசை ஆழ்வாரை சைவத்திலிருந்து வைணவத்துக்கு மாற்றியிருக்காரு. பெரியாழ்வாருடைய பேர் விஷ்ணு சித்தர். ஊர் சிறுவில்லிபுத்தூர். வேறு பேர் பட்டர்பிரான் கிளியறுத்த ஆழ்வார். இவரை வளர்ப்பு மகள் தான் ஆண்டாள். ஆண்டாளுக்கு கோதை அப்படின்னு பேர் வச்சிருக்காரு. ஆண்டாளுடைய சிறப்பு பேர் சூடி கொடுத்த சுடற்கொடி நாச்சியார். நம்மாழ்வார் ஆழ்வார்களின் தலைவர் நம்மாழ்வார் தான். இவருடைய வேறு பெயர்கள் சடகோபர், பராங்குசர், மாறன் பாடல்கள் திராவிட வேதம் என சிறப்பிக்கப்படுகிற நம்மாழ்வாரை தெய்வமாக போற்றிய சீடர் மதுரகவி ஆழ்வார்.